ஆனா யாருங்க இப்படி தைரியமா அபிய பத்தி நியூஸ் போட்டிருப்பாங்க? அவங்களுக்கு யார் இந்த தகவல் எல்லாம் கொடுத்திருக்க முடியும்? அடியேந்தான். இனிமே இப்படி ஒரு நிச்சயதார்த்த பேச்சு இந்த வீட்ல நடக்கவே கூடாதுன்னுதான் இப்படி ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிருக்கேன். ஏங்க நீங்களா இந்த தகவலை கொடுத்தீங்க? பின்ன நம்ம ஸ்ருதிய விட்டுட்டு நம்மள மீறி எங்க அக்கா அந்த அபிக்கு வேற ஒரு பொண்ணு பார்த்தால, அப்போ மூக்கு உடைய வேண்டியதுதான். அந்த செல்வநாயகி இதோட அடங்க மாட்டா. மறுபடியும் வேற ஒரு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவா. அதான் அவ கொட்டத்தை அடக்க நானே ரகசியமா பிரஸுக்கு சொல்லிட்டேன். இப்ப பாரு எங்க அக்கா எப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான்னு. கத்தட்டும் நல்லா கத்தட்டும். அந்த அபி பைத்தியத்தை கட்டிக்க இப்ப எந்த பொண்ணு வரான்னு நானும் பாக்குறேன். என்னங்க இங்க பேசுறது நீங்க தானா, இல்ல உங்க உடம்புல ஆவி கீவி ஏதாவது புகுந்து இப்படி பேசுறீங்களா? ஏய், ஆவியெல்லாம் இல்ல, இது என்னோட பிளான் தான். இத்தனை நாள் அக்காவுக்கு கூஜா தூக்கிட்டு இருந்தேன்னு நினைச்சியா? ஏய், அதெல்லாம் வெறும் நடிப்புடி. அபிக்கு வேற பொண்ணு பார்த்தப்பவே எனக்கு ரோஷம் வந்துருச்சு. அதான் பிரஸுக்கு நியூஸ கொடுத்து வெச்ச வெட்டு. இதுக்கப்புறம் அந்த அபி என் பொண்ணு ஸ்ருதிய மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும். ஏங்க எல்லாம் ஓகே, ஆனா யாரு நியூஸ் போட்டதுன்னு உங்களை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்களே? ஏய், கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி நானும் காலத்தை கடத்துவேன். நிச்சயம் அக்காவால காலத்துக்கும் கண்டுபிடிக்கவே முடியாது. நீ ஒண்ணு கவலைப்படாதீ. நம்ம ஸ்ருதிதான் இந்த வீட்டுக்கு மருமகன். அதுக்கு ஸ்ட்ராங்கா நங்கூரம் போட்டாச்சு. ஏங்க ஏன் இந்த பிளான் எல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்ல? சொன்னாதான் ஊத்திக்குதே. அதான் சொல்லாம ட்விஸ்ட் வச்ச. புருஷன்தான். ஏங்க வெயில் அடிக்குதுல, உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பிள் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். நல்ல ஐஸ் போட்டு தூக்கலாவே போட்டு வரேன். டேய் மச்சான், எங்கடா போன? நான் சவாரி போகணும், டைம் ஆயிடுச்சு. டடா நுடி. என்ன மச்சான் இவ்வளவு சந்தோஷமா இருக்க? டேய் செம்மையான விஷயம் எல்லாம் நடந்துருக்குடா. சத்யா என்ன செல்லமா அர்ஜுன்னு கூப்பிட்டாடா. அதை விட செம்மையான விஷயம், ஒருத்தங்கிட்ட என்ன நான் அவளோட ஆளு, நாங்க மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லி எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாடா. டேய் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லிருப்பாடா. சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னா, ஆனா அந்த சும்மா ஒரு ஜெம்மா பொக்கிஷமா மனசுல பதிஞ்சிருச்சுடா. அது ஒரு ஜாலி ஃபீலிங்டா. உன்னை அவ ஆளுன்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்ன மச்சான் நடந்துச்சு? என்னென்னமோ மிராக்கல்லாம் நடந்துச்சுடா. எனக்கும் ஆள் இருக்கு. இதோ இவர்தான். அதனால சத்யாவோட பிளான் படி நாளைக்கு நான் கல்லிடைக்குறிச்சிக்கு போறேன். அவ ஃப்ரெண்டோட அக்காவை நான் பொண்ணு பார்க்க போறேன். டேய் உனக்கு என்ன பைத்தியமாடா? ஆமாண்டா, சத்யா மேல. கண்டுபிடிச்சிட்டியா மச்சான்? டேய் நான் அந்த மீனிங்ல சொல்லலடா, உனக்கு நிஜமாவே முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். டேய் சத்யா கொடுத்த டாஸ்க கரெக்டா முடிச்சு அவளை இம்ப்ரெஸ் பண்ணி என்ன லவ் பண்ண வைக்க போறேன். மச்சான் உஷாருடா, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா ஏதாவது பிரச்சனை போய் மாட்டிக்க போறேன்னு எனக்கு கவலையா இருக்கு. அந்த சத்யாவை நம்பி நீ கிணத்துல தான் விழ போற. கிணத்துக்குள்ளே விழுந்தாலும் எனக்கு நீச்சல் தெரியும்டா. எனக்கு இது சரியா படல. கிராமத்துக்கு போறாங்கற, கிராமத்து ஆளுங்களா ரொம்ப சென்சிட்டிவான டைப்பு. இவ சொல்றான்னு காதல் மயக்கத்துல போய் இடியாப்ப சிக்கல போய் மாட்டிக்காத. இது பொண்ணு பாக்குற சீரியஸான மேட்டர் வேற. இது இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை. பாத்துக்கோ மச்சி. அந்த சிக்கல் எல்லாம் என் சத்யா சமாளிப்பாடா. பார்த்து பேசி பழகின கொஞ்ச நாள்லயே உன்னை இப்படி விபரீதமா மாட்டி விடுறாடா. அந்த சத்யா சரியான ஆளு தானா? எனக்கு ஒண்ணு அப்படி படல. டேய் நீ சொல்ற அளவுக்கு மோசமான ஆளா என்னால சத்யாவை பார்க்க முடியல. அவளுக்கு அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற ஹெல்பிங் டெண்டன்சி ஜாஸ்தி. ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்து இறங்கின முதல் நாளே ஒரு பொண்ணு உயிரையும் மானத்தையும் ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்தினா. அந்த பொண்ணை கொண்டு போய் அவங்க வீட்டுல பத்திரமா சேர்க்கிற வரைக்கும் என்னையே அவ உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டா. அதுலயே அவளோட கோல்டன் கேரக்டர் என் மனசுலயே ஸ்ட்ராங்கா நின்னுருச்சு. இப்ப கஷ்டத்துல இருக்கிற இன்னொரு பொண்ணோட லவ்வுக்கு உதவி பண்ண துடிக்கிறா.
அவ தப்பு எதுவும் செய்யற மாதிரி எனக்கு தோணலடா. ஏண்டா ஒரு பொண்ணு ஒருத்தனை லவ் பண்றாங்கிற விஷயத்த அவங்க வீட்டுல உண்மையை சொல்ல கூட தைரியம் இல்லாம உன்னை பலிகடாக்குறா. அவ சொல்ற பொய் பித்தலாட்ட டிராமாலாம் உனக்கு சரின்னு படுதா? மச்சான், அப்படி பார்த்தா நான் கூட தான் அவகிட்ட ஆட்டோ டிரைவர் பவுன்சர்னு பொய் சொல்லி அவகிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அவளுக்கு ஏத்த தில்லாலங்கடி ஜோடி நான் தானே. குட்டு உடையும் போதுதான் உனக்கு எல்லாம் புரியும். அது உடையும் போது பாத்துக்கலாம்டா. இப்போ இந்த பிளே இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்கு. போர் அடிச்சுக்கிட்டு இருந்த என் வாழ்க்கை சத்யா வந்ததுக்கு அப்புறம் தான் சுவாரஸ்யமா த்ரில்லிங்கா போக ஆரம்பிச்சிருக்கே. I love thrills and adventures மச்சான். இது நல்லதா கெட்டதா உண்மையா பொய்யான்னு நான் ஆராய்ச்சி பண்ண இப்ப நேரம் இல்ல. அதனால இந்த லவ் ஜர்னிய நான் கண்டினியூ பண்றதா முடிவு பண்ணிட்டேன். டேய், உங்க அம்மாவை கொஞ்சம் நினைச்சு பாடுறா. நீ என்ன முடிவு பண்ணாலும் முதல்ல அதை உன் வீட்டுல சொல்லிடு. ஓ, அது ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்துற? அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன். சார், கூப்பிட்டீங்களா சார்? நான் எதுக்காக உன்னை இங்க வர சொன்னேன்னு தெரியாதா உனக்கு? சார், அது வந்து சார், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். செல்வநாயகி வீட்டு ஃபங்க்ஷன்ல என்ன நடந்ததுன்னு நான் கேட்க விரும்பல. ஏன் ஈவென்ட் கம்பெனி மேல டிஃபமேஷன் சூட் செல்வநாயகி ஃபைல் பண்றதா அவங்க லாயர் எனக்கு மெயில் பண்ணிருக்காங்க. ஐயோ போச்சு, இது வேறயா? சார், எல்லாம் தப்பா போயிடுச்சு சார். இப்படி ஆகும்னு நான் நினைக்கல சார். நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த 20 வருஷத்துல வெரி ஃபர்ஸ்ட் டைம் என் மேல என் கம்பெனி மேல ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ண போறேன்னு சொல்லிருக்காங்க. நான் டெல்லியில பிசினஸ் டூர்ல இருந்தேன். லாயர் தான் எனக்கு போன் பண்ணி செல்வநாயகி வீட்டு ஃபங்க்ஷன் நின்னு போச்சுன்னு நடந்ததெல்லாம் சொன்னாரு. அப்பதான் எனக்கு இந்த விஷயமே தெரிய வந்தது. ஆனா நீ இதுவரைக்கும் என்ன நடந்ததுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. சார், அது டூர் முடிஞ்சு வரும்போது சொல்லலாம்னு. Shut up! Don't give me your bloody silly reasons. சாரி யாமினி, இது எனக்கும் செல்வநாயகிக்கும் நடுவில் நடக்கிற ஒரு தர்ம யுத்தம். என் அக்காவுக்காக இந்த நிச்சயத்தை நிறுத்த போய் நீ அதுல மாட்டிக்கிட்ட. இன்னும் நான் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு யாமினி. என் அக்காவை